நாட்டிலேயே முதல் முறையாக ரயிலில் இருந்து அக்னி பிரைம் ஏவுகணை ஏவப்பட்டு வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டுள்ளது. இது நாட்டின் பாதுகாப்பு அம்சங்களில் முக்கிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. பாதுகாப்பில் இந்தியா எப்போதும் தனி கவனம் செலுத்தி வருகிறது. அந்த வகையில் 2000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை தாக்கி அழிக்கும் அக்னி பிரைம் ஏவுகணை வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டுள்ளது. ராணுவ ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு SFCயுடன் இணைந்து இச்சோதனையை செய்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நகரும் ரயில் தளத்திலிருந்து ஏவப்படுவதால் எதிரிகளால் ஏவுகணையை கண்டறிந்து தாக்குவது கடினமாகிறது. சாலை வசதி இல்லாத இடங்களிலும் கூட தண்டவாளம் அடிப்படையிலான அமைப்பால் ஏவுகணையை கொண்டு செல்ல முடியும். சுரங்க ரயில் பாதைகள் ஏவுகணை இருக்கும் இடத்தை எதிரி உளவு செயற்கைக்கோள்களிடம் இருந்து மறைக்க உதவுகின்றன. போர்க்காலங்களில் எதிரிகள் ராணுவ முகாம்களை குறிவைக்கும் சூழலில் ரயில்வே வழித்தடங்களை பயன்படுத்தி அக்னி பிரைம் ஏவுகணை மூலம் தாக்குதல் நடத்த முடியும் என பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். மெர்வ் தொழில்நுட்பத்தை கொண்டுள்ள அக்னி பிரைம் ஏவுகணை ஒரே நேரத்தில் வெவ்வேறு இலக்குகளை 4 அணு ஆயுதங்கள் மூலம் தாக்கி அழிக்கும் திறன் கொண்டது. கண்டம் விட்டு கண்டம் பாயும் திறன் கொண்ட இவ்வகை ஏவுகணைகளை ரஷ்யா, சீனா, வடகொரியா ஆகிய நாடுகள் மட்டுமே வைத்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன.